Good morning. Welcome to Market Today by ECTRA. Arulrajhan. Today is 30th July 2023. இன்னையோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் என்னன்றதை பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு சற்றே வலிமையாக முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.25, S&P 500 0.74, நாஸ்டாக் இன்னும் அதிகமாக 1.25% அளவுக்கு ஏறி இருக்கிறத பார்க்குறோம். ஸோ நேற்றைய ஏற்றம் அப்படின்றது வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் S&P 500ல ஒரு லைஃப் டைம் ஹை கிட்ட இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆசிய சந்தையில அது பிரதிபலிக்கிறதா அப்படின்னா ஆம், ஆசிய சந்தைகளும் பெரும்பான்மையான எல்லா சந்தைகளுமே ஜப்பானோட நிக்காயில ஆரம்பிச்சு ஹாங்காங்கோட ஹாங்சாங், சவுத் கொரியா காஸ்பி, சீனாவோட ஷங்காய், தைவான் சந்தை எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றத்துடன் துவங்கி ஏற்றத்துடனே வியாபாரமாகி வருவதை நம்ம பார்க்கிறோம். கிஃப்ட் நிஃப்டி இப்போ வந்து நம்ம கிஃப்ட் நிஃப்டி HX நிஃப்டி பதிலாக சொல்லிட்டு இருக்கிறோம். இனிமேல் கிஃப்ட் நிஃப்டி மட்டும் தான் சொல்லுவோம். அது வந்து ஒரு கேப் அப் ஓப்பன், அதாவது கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா இப்போ 80-90 பாயிண்ட் கிட்ட அந்த டிஃபரன்ஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்மளுடைய நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது இது வந்து சஸ்டெயின் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் பார்க்க வேண்டியிருக்கு. சஸ்டெயின் ஆச்சுன்னா பெரிய அளவுல சந்தை ஏறுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிஃப்டியோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 19,480 அப்படின்றது ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்கும். முன்னாடி ஒரு தடவை தாண்டிச்சு, அப்புறம் அதுக்கு மேல சஸ்டெயின் ஆக முடியாம கீழ் நோக்கி இறங்கியதை பார்த்தோம். இன்னைக்கு மீண்டும் இந்த 19,480 ஓப்பன் ஆகும்போது தாண்டி ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஓப்பன் ஆயிட்டு க்ளோசிங் பேசிஸ்ல இஃப் இட் க்ளோசஸ் above 19,480, தென் அதுக்கு மேல தொடர்ந்து ஒரு 700 புள்ளிகள் வரை கூட மேல ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை க்ளோசிங் பேசிஸ்ல கீழே முடிஞ்சது அப்படின்னு சொன்னா மீண்டும் ஒரு பக்கவாட்டு நகர்வுக்கோ இல்லை ஏதோ காரணத்தினால் குளோபல் நியூஸ், ஏதாவது பேட் நியூஸ் வந்தால் கீழ் நோக்கி கிடைக்கவோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் கூட நம்ம அதை விழிப்புடன் பார்க்க வேண்டும். நம்ம ஒரு முக்கியமான ஒரு எல்லையில இருக்கிறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜென்ரல் வீக்னஸ் இருக்க தான் செய்யுது கம்பேர் டு நிஃப்டி. ஆனால் நேற்றுக்கு பேங்க் நிஃப்டி வந்து நிஃப்டியோட கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முயற்சி பண்ணதை நம்ம பார்த்தோம். இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ரேஞ்ச் 43,500 சப்போர்ட், 47,000 ரெசிஸ்டன்ஸ் இன்னும் அப்படியே தான் மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு அது அதனுடைய நடுப்புள்ளியில் தான் இருக்கிறத பார்க்குறோம். மற்ற மேக்ரோ எக்கனாமிக்கல் ஃபேக்டர்ஸ் இப்போ யூஎஸ் பொறுத்த வரைக்கும் 10-year பாண்ட் ஈல்டு ஏற்குறைய அதே லெவலில் இருக்கு 3.85. ஆனால் டாலர் இண்டெக்ஸ் மட்டும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். டாலர் இண்டெக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்தில் 103 மேல இருந்தது. இப்போ 100.47 வந்திருக்கிறது வந்து பங்கு சந்தைக்கு மிகவும் சாதகமான ஒரு அம்சமாகும். ஆனால் பிரண்ட் க்ரூட் மட்டும் மலமலன்னு இப்போ ஏறிட்டு இருக்கிறத பார்க்குறோம் இல்லையா. 74, 75, 76 இப்போ 80 கிட்ட வந்தாச்சு பர் பேரல். $80 அப்படின்றது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து எப்பவுமே பிரண்ட் க்ரூட விலை ஏற்றம் என்பது பாதிப்பை தான் ஏற்படுத்தும் பொருளாதாரத்திற்கு. கோல்டு வந்து அடுத்த கட்டமா பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஏற ஆரம்பிச்சிருக்கிறத பாக்குறோம். 2080 இருந்து கீழே இறங்கி ஏற்குறைய 1900 கிட்ட வந்துட்டு இப்ப அதுல இருந்து மேல் நோக்கி ஏற ஆரம்பிச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். கிட்டத்தட்ட 2080 இருந்து ஒரு $180 இறக்கத்திற்கு பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு $60 ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம். சோ இந்த ஏற்றம்ன்றது இப்போதைக்கு புல் பேக் ரேலி தான் சொல்லணும். இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபியூ டேஸ் கழிச்சு பார்க்கலாம் சஸ்டெயின் ஆகுதா, இதை தொடர்ந்து இது மேல் நோக்கி ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். USD/INR கொஞ்சம் வைல்டு ரேஞ்சில் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா 81.67 இருந்து மேலே 82.89, இந்த ரேஞ்சில் இப்போதைக்கு வியாபாரம் ஆயிட்டு இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ தற்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலட்டாலிட்டி அப்படின்றது USD/INR அதிகமாக இருக்கு. இருந்தாலும் INR இந்தியன் ருப்பின்றது கம்பேர் வித் USD வலிமை குன்றிதான் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இப்போதைக்கு அந்த உச்சத்திலிருந்து கொஞ்சம் வலிமை பெற்றிருப்பது என்பது சற்றே ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கலாம். சிபிஐ ஜூன் வர்சஸ் மே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவலில் என்ன நடக்குது, இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூஎஸ் இன்ஃபிளேஷன் வந்து யூஎஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் 4% இருந்தது, இப்போ 3% குறைந்திருப்பது என்பது மிகப்பெரிய சாதகமான அம்சம் பார்க்கப்படுகிறது. இந்த யூஎஸ் இன்ஃபிளேஷன் வந்து கிட்டத்தட்ட முன்னாடி 7-8% இருந்து படிப்படியா இப்ப 3% வந்திருக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஃபெட் வந்து 2% டார்கெட்டை வச்சிருக்குது. இருந்தாலும் இந்த தொடர்ந்து குறைந்து வருகிற ஒரு நிலையில ஃபெட் என்ன பண்ணும், ஜூலை மாசத்துல வட்டி விகிதத்தை உயர்த்துமா உயர்த்தாது அப்படின்னு ஒரு கேள்விதான் வருது. இருந்தாலும் வந்து 25 பேசிஸ் புள்ளிகள் கண்டிப்பாக உயர்த்தும் என்ற ஒரு தகவலை வந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃபிளேஷன் அப்படின்றது சர்ச் பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிஐயோட த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் 6%க்கு கீழே தான் எப்பயுமே இருக்குது. ஆனாலும் கூட இதை வந்து நம்ம ஜூன் வர்சஸ் மே அப்படின்னு பார்க்கும்போது சற்றே கூடி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மே மாதம் 4.31 இருந்தது, இப்போ 4.81.
சந்தை கொஞ்சம் கூடுதலா இருக்கும் தான் எதிர்பார்த்தது. ஆனா அது எதிர்பார்த்ததை விட மிக அதிகமான அளவு இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷன் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது வந்து இந்திய பொருளாதாரத்துக்கு சற்றே பாதகத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பும் உண்டு. எஃப்ஐஸ் வந்து இந்திய சந்தையில தொடர்ந்து நம்ம எப்படி வாங்குவர்களாக இருந்தார்கள், சந்தையை உயர்த்தினார்கள் அப்படிலாம் நம்ம பேசிட்டு வந்த காலகட்டத்துல நேத்திக்கு 1248 கோடி விற்றிருக்கிறார்கள் அப்படின்றதும், டிஐஎஸ் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் வந்து 436 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு மீண்டும் ஒரு கேப் அப்ல இருக்குது. அப்ப இவங்க வாங்கினாலும் ஒழிய இது கேப் அப் அப்படின்றதுக்கான வாய்ப்பு இல்ல. இன்னைக்கு தொடர்ந்து எஃப்ஐஸ் வந்து விற்கிறாங்களா வாங்குறாங்களா பொறுத்துதான் சந்தையினுடைய திசை மாற்றம் நிகழும். ஒருவேளை இன்னைக்கு தொடர்ந்து வாங்குவவர்களாக எஃப்ஐஸ் இருந்தார்களே ஆனால் இன்னைக்கு முடிவில் வாங்குவவர்களாக இருந்தார்களானால் சந்தை மேலே முடியும். அப்புறம் தொடர்ந்து ஏறுவதற்கான வாய்ப்பும் உண்டு. ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல் மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் வர மண்டேலேருந்து 9லேருந்து 11 மணிக்கு லைவ் மார்க்கெட்ல எப்படி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து என்ட்ரி பண்றாங்க மார்க்கெட்லன்றதை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இதுல வந்து நம்ம இன்வெஸ்டராகவும் ட்ரேடராகவும் எப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கணுன்றத படிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்கில். இதை வந்து நம்ம ஸ்கில்னு சொல்றோம். ஏன்னா இந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டா லைஃப் டைம் ஸ்கில் இது. எல்லா காலகட்டத்திலும் நமக்கு பயனளிக்கும், பணம் பண்ணுவதற்கான வாய்ப்பை கொடுக்கும். மாஸ்டர் த ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது லெவல் 2, எஸ்எஃப்எல் லெவல் 3. ஸோ லெவல் 2 அப்படின்னு சொல்லும்போது கம்ப்ளீட்டா நாலேஜ் அக்வயரிங் செஷன் இது. இதுல டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அப்புறம் எஃப்என்டோ எல்லாத்த பத்தியும் நம்ம படிப்போம். எல்லாரும் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், விமன் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ், ஹவுஸ் ஹோல்ட் உமன் எல்லாருக்குமே ஏதுவாக 8 to 9 மணிக்கு வச்சிருப்போம். நான் தான் இதை எடுக்க போறேன் வர மண்டே இரவில். வீட்டில் ஒரு மிக்சி கிரைண்டர் இருக்கிற மாதிரி ஒரு போர்ட்ஃபோலியோ இருக்கணும்னு சொல்லுவோம். குறிப்பாக டெக்னிக்கல் போர்ட்ஃபோலியோ ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் நிஃப்டி 50லேருந்து 10 கம்பெனி எடுங்க. என்ட்ரி எக்ஸிட்டை சப்போர்ட் பண்ணுறோம். டைமர் ஸ்விங் வெப்சைட் ECTRA.in போய் பாருங்க. ஒவ்வொரு நாளும் காலைல 11 மணிக்கு ஃபியூச்சர்ஸ் நிஃப்டியை நம்ம வந்து லைவா 11 மணிக்கு நம்ம அனலைஸ் பண்ணி அன்னைக்கான வியாபார வாய்ப்புகளை பார்க்குறோம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்கும்போது நேற்று முடிஞ்ச கேண்டில் ஃபார்மேஷன் ஒரு பியர் கேண்டில் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த பியர் கேண்டில் அப்படின்றதுனால இது வந்து இந்த எல்லைக்குள்ளாத இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடந்த 8 நாளாக மேலே 19,530 கீழே 19,280 இந்த எல்லைக்குள்ளாக சுத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த 250 புள்ளிகள் கூட நகர்ந்துட்டு இருக்கிற இந்த நிலை இன்னைக்கு உடைக்கப்படுகிறதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ மேலே அது கேப் அப்ல துவங்கும் போது மேலே முடிஞ்சது அப்படின்னா தட்ஸ் a குட் திங். இல்லை அப்படின்னு சொன்னா என்ன நடக்கலாம், அது வந்து இந்த மீண்டும் இந்த பக்கவாட்டு நகரை நோக்கி வரலாம். பார்க்கலாம். மேலே உடைக்கப்பட்டால் நம்ம 700 புள்ளிகள் வரை ஏறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம் நிஃப்டியில. அது நடக்குதான்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸ் வீடியோ கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமைய நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.